தியானிப்பதற்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 34 முதல் 36 வரை உள்ள வசனங்கள். யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 34 முதல் 36 வரை உள்ள வசனங்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அடிமையானவன் என்றைக்கும் வீட்டிலே நிலைத்திரான், குமாரன் என்றைக்கும் நிலைத்திருக்கிறார். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். அல்லேலூயா. அந்த வசனம் சொல்லுகிறது பாருங்க, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான் என்றும் அந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க அவர் ஒருவரால் மட்டும்தான் முடியும் என்றும் அந்த வேத பகுதி சொல்லுகிறதை பார்க்கின்றோம். அடிமைத்தனத்தின் வாழ்க்கை. சற்று இந்த பகுதியை நாம் ஆவிக்குரிய ரீதியிலே சிந்திக்கின்ற பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அடிமைத்தனம் இரண்டு விதத்திலே கடந்து வருகின்றது. ஒன்று பாவத்தினால் வரக்கூடிய அடிமைத்தனம், மற்றொன்று தன் வாழ்விலே சூழ்நிலையினால் வரக்கூடிய அடிமைத்தனம். வேதத்திலே பாவத்தினால் அடிமைப்பட்டு தேவ கோபத்தினால் தண்டிக்கப்பட்டு அவரை நோக்கி ஜெபித்து விடுதலையாக்கப்பட்டவர்களும் இருக்கிறாங்க. சூழ்நிலை கைதியை போன்று அடிமைத்தன வாழ்க்கைக்குள்ளே சென்று தேவன் அவர்கள் சிறையிருப்பிலிருந்து அவர்களை விடுதலையாக்கி ஆசீர்வாதத்தை பெற்று கொண்டவர்களும் இருக்கிறாங்க. முதலாவது நம்ம வேதத்திலே ஒரு காரியத்தை தியானிக்கின்ற பொழுது நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திலே ஒரு நிகழ்வை சுட்டி காட்ட முடியும். நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரத்திலே அங்கே பார்க்கிற பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்கிறாங்க. அந்த பாவத்தினால் தேவன் அவர்களை ஒரு ராஜாவுக்கு, யாபீன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ராஜாவுக்கு அடிமையாக அவர் விற்று போடுகின்றார். அடிமைத்தனத்தின் வாழ்க்கையிலே தள்ளப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் சிசெரா என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனுக்கு கீழாக பலவித பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாங்க. அந்த அடிமைத்தனத்தின் நுகத்தை அவங்களால தாங்க முடியல. வேதனை அதிகமாக அவங்களால சகிக்க கூடாத அளவுக்கு வேதனை. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு கீழே அடிமையாக இருக்கிற பொழுது அவங்க சொல்லுகிற வார்த்தைகளுக்கும் அவங்க நடத்துகிற காரியங்களுக்கும் அவங்க கட்டுப்பட்டு தான் ஆக வேண்டும். இல்லைன்னா கொன்று விடுவாங்க. இது அந்நாட்கள்ல நடந்த ஒரு உண்மையான காரியம். இப்பேற்பட்ட ஒரு பாவம் செய்தபடியினால், அதாவது கர்த்தருக்கு கீழ்ப்படியாம கர்த்தர் கொடுத்த நியமங்களை விட்டு விட்டு துணிகரமா பாவம் செஞ்சபடியினால அவர் விற்று போட்டு விட்டார் அந்நிய ராஜாவினுடைய கையில. அந்த ராஜா தேவனை அறிந்தவனும் இல்லை, தேவனுக்கு பயப்படுகிறவனும் இல்லை. சிசெராவை குறித்து பார்க்க வேண்டும் என்றால் அவன் ஒரு துன்மார்க்கன் என்றே சொல்லிக் கொள்ளலாம். இப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையிலே அடிமைத்தனத்தை அனுபவித்த இஸ்ரவேல் ஜனங்கள் இப்பொழுது தங்கள் குற்றங்களை உணர்ந்து தங்கள் பாவங்களை உணர்ந்து இந்த பாவத்திலும் நாங்கள் வெளியே வந்து விடுகின்றோம், எங்களை ரட்சியும் கர்த்தாவே என்று யாரை நோக்கி கூப்பிடுகிறாங்க? தேவனை நோக்கி முறையிடுகிறாங்க. கர்த்தர் அந்த கூப்பிடுதலை கேட்டார். அடிமைத்தனம், பாவத்தின் அடிமைத்தனத்தினால் வேதனைகளை சம்பாதித்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை நோக்கி அபயமிட்ட பொழுது அந்த சத்தத்தை கர்த்தர் கேட்டு அங்கே அவர்களை மீட்கும்படி ஒரு மனிதனை அனுப்புகின்றார். யாரு? பாலாக் இல்லையா? அங்கே பார்க்கிற பொழுது தெபோராள் என்கின்ற ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாங்க, பெண் தீர்க்கதரிசி. அவங்க தான் அந்நாட்கள்ல இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரித்து வந்தாங்க எருசலேமிலே. அப்ப அவங்க தான் போய் சொல்றாங்க, கர்த்தர் ஒன்னு அழைக்கலையா பாராக், நீ போ, அந்த ஜனங்களை நீ தான் அந்த விடுவிக்க வேண்டும். உன் கையில சிசெராவை கர்த்தர் ஒப்பு கொடுப்பார். அங்க இருக்கிற 900 இருப்பு ரதங்கள் எல்லாவற்றையும் உன் கையில ஒப்பு கொடுத்து அவங்களை இல்லாமல் போக வைப்பார் என்று போ என்று பாராக்கை அனுப்பி வைக்கின்றார் தெபோராள். ஆனா பாராக் சொல்றாங்க, நான் போவேன், ஆனா நான் தனியா போக மாட்டேன், என் கூட நீங்க வரணும், நீங்க வந்தாதான் நான் போவேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்பதான் தெபோராள் தீர்க்கதரிசி சொல்றாங்க, உன் கையில சிசெராவை ஏதோ ஒப்பு கொடுப்பது உண்மைதான், ஆனா அவனுடைய கதை முடிவடைகிறது ஒரு பெண்ணுடைய கையிலே தான் இருக்கும், அந்த மகிமை அவளுக்கே போய் சேரும் என்று. இப்படி தேவனை நோக்கி அபயமிட்ட மக்களுக்கு அவர்களை அடிமைத்தனத்தில் வைத்திருந்த அந்த ராட்சதனை
பின்னே போன சிசேராவை தேவன் இந்த பாராக்கினுடைய கையிலே ஒப்பு கொடுக்கின்றார். ஆனா எல்லாவரையும் வெட்டி சாய்த்து அழித்து விட்டு வந்த பொழுது இந்த சிசேரா மட்டும் தப்பவித்து கால்நடையா நடந்து யாகேல் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெண்ணுடைய வீட்டுக்கு முன்னாடி போய் நின்றுட்டு தண்ணி வேணும்னு கேட்கிறான் இல்லையா. அவ அப்படியே வீட்டுக்குள்ள அவனை அழைக்கின்றாள், மறைத்து வைக்கின்றாள், ஒரு கூடை வைத்து மூடி உள்ளார வச்சிருக்கிறா. தண்ணி கேட்டதுக்கு பாலை கொண்டு கொடுக்கிறா குடின்னு சொல்லிட்டு பாலை குடிச்சிட்டு அப்படியே இருக்கிற பொழுது அவனுடைய நெற்றியில எதை எடுத்து அடிக்கிறா தெரியுமா? ஒரு கூடார ஆணியை எடுத்து கொண்டு வச்சுட்டு அப்படி அவ அடித்த அந்த ஆணி கீழே மண்ணுக்குள்ள புதைஞ்சு போச்சு. அப்படியே சிசேரா அயர்ந்த நித்திரைக்கு போய் மரித்து போய்விட்டான். அல்லேலூயா. சிசேராவை கர்த்தர் முற்றிலுமாக அழித்து போட்டார். இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் வெளியே கொண்டு வந்தார். 40 வருஷம் அமைதியான ஒரு வாழ்க்கையை அவர்களை நடத்தினார். அல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான், உண்மைதான். அந்த பாவத்திலிருந்து நம்மளால சுயமா வெளியே வர முடியாது. அந்த பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நிச்சயமான உண்மை. ஆனால் அந்த பாவத்திலிருந்து நீங்க வெளியே வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க தேவனை நோக்கி உங்களுடைய சத்தத்தை நீங்கள் உயர்த்த வேண்டும். சுயமா நான் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன்னு உங்க மாம்சத்துல ஒரு முடிவை எடுத்துட்டு நீங்க போய் பாருங்க, மறுபடியும் அந்த பாவத்தை நீங்க செய்வீங்க. மறுபடியும் அந்த தவறான வழியில உங்களை சத்துரு எளிமையா கொண்டு போய் விடுவான். ஆனால் தேவனுடைய துணையோடு பரிசுத்த ஆவியானவர் உங்களை விடுதலை ஆக்கும்படி அவர்கிட்ட, அப்பா இந்த பாவத்தை நான் செய்யக்கூடாது, இந்த காரியத்துல நான் இனி போக கூடாது, நான் உண்மையா வாழணும்னு ஆசைப்படுறேன், என்னை இந்த வேதனையிலிருந்து வெளியே கொண்டு வாருங்கன்னு நீங்க உங்களை ஒப்பு கொடுக்கிற பொழுது குமாரன் உங்களை முழுமையாக விடுதலையாக்கி உங்களை பரிசுத்த பாதைக்கு நேராக நடத்துவதற்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நாட்களிலே பாவத்திலே கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை குறித்து வேதத்திலே பார்க்க முடியும் இல்லையா? அந்த மகள் தன்னுடைய வாழ்க்கையில செய்த பாவத்தை உலகம் எல்லா காரியங்களும் அறிந்திருந்தாங்க. அவள் அந்த பாவத்திலே அடிமைப்பட்டு கிடந்த அந்த நேரத்திலே அவளை அப்படியாக கையும் மெய்யுமாக பிடித்து கொண்டு இயேசுவுக்கு முன்பதாக நிறுத்தி சொன்னாங்க, கொஞ்சம் விடுங்க, இவள் தன்னுடைய உடலை பாவத்துக்கு ஒப்பு கொடுத்தவள், இவள் அதற்கு அடிமையானவள், இவள் இனி உயிரோடு இருக்க திராணியற்றவள், மோசையின் நியாயப்பிரமாணத்தின்படி கல்லறிந்து கொல்லப்படுவதற்கு இவள் தகுதியானவளை தவிர இவள் வாழ்வதற்கு தகுதியற்றவள் என்று இயேசுவுக்கு முன்பதாக கொண்டு நிறுத்தி விட்டாங்க. ஆனால் அந்த மகளுடைய மனம் இயேசுவை பார்த்த உடனே தான் மறுவாழ்வு அடைய வேண்டும், பாவத்தை விட்டு வெளியே வர வேண்டும், தனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்று அவள் உள்ளத்துக்குள் நினைத்திருப்பாள். அந்த உள்ளத்தை அறிந்த இயேசு அவளுடைய வெளித்தோற்றமான வாழ்க்கையிலே மறுவாழ்வு கொடுக்கினாள். இனி போ, பாவம் செய்யாதேன்னு சொல்லிட்டு, யாருமே உன்னை குற்றவாளியா தீர்க்கலையா, கல் எறியலையா, இல்லை நானும் உன்னை நியாயம் தீர்க்கல, இனிப்போ பாவம் செய்யாதே என்று மறுவாழ்வு கொடுத்து அனுப்பினார். ஏன் தெரியுமா? அவளுடைய இருதயம் மறுவாழ்வுக்கு ஏங்கினது. இனி பாவம் செய்யாத ஒரு நீதி வாழ்க்கை வேண்டும் என்று இயேசுவை பார்த்த உடனே அவளுடைய உள்ளம் ஏக்கம் கொண்டது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியங்கள், சில துணிகரமான பாவங்கள், சில துணிகரமான பழக்க வழக்கங்கள் நமக்குள்ள இருப்பது நம்முடைய உள்ளத்திற்கு தெரியும். ஆனால் என்றாவது மனம் வருந்தி பிழை உணர்ந்து, அப்பா இந்த சுபாவம் என்னை விட்டு மாற வேண்டுமே, இந்த பழக்கங்கள் என்னை விட்டு நீங்க வேண்டுமே, நானும் விடுதலையாக்கப்பட வேண்டுமே என்று நீங்கள் கெஞ்சினது உண்டா? அன்புக்குரியவர்களே, பாவம் செய்ய வைக்கிறவன் யாரு? பிசாசானவன். அவன் பொய்க்கு பிதாவா இருக்கிறான் இல்லையா? இந்த உலகத்தை பாவத்துக்குள்ளே சிக்க வைத்து நரகத்துக்கு என்று ஆத்துமாக்களை சம்பாதிக்க வேண்டும் என்பது பிசாசானவனுடைய விருப்பமும் தந்திரமும் அவனுடைய கண்ணி ஒவ்வொரு நாளும் அதற்கேற்ற நிலையில நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ஆனா அந்த கண்ணிக்கு நீங்க தப்பு வைக்கப்படணும்னா, அந்த சிசேராவாகிய சத்துருவை கர்த்தர் கொல்லணும்னா, நீங்க உங்க வாழ்க்கை தேவன் கையில ஒப்பு கொடுக்க வேண்டும். அன்னைக்கு சிசேரா இஸ்ரவேல் ஜனங்களை பாவத்துக்கு அடிமைப்படுத்தி வேதனைக்கு உட்படுத்தி வைத்திருந்தார். ஆனா அவங்க தேவனை நோக்கி கூப்பிட்ட உடனே தேவன் சிசேராவாகிய சத்துருவை முறியடித்து ஜனங்களை வெளியே கொண்டு வந்து வாழ வைத்தது போல, இன்றைக்கு நம்ம ஏதோ ஒரு சிசேரா என்கூடிய ஒரு சத்துரு, ஒரு ஆவியின் மூலமாக
மூலமாக நம்மை பாவம் செய்ய வைக்க தூண்டலாம். நம்மளை ஜெபிக்க விடாம, தேவனுக்கு உண்மையாக வாழ விடாம, கர்த்தருக்கு உரிய காரியங்களை செய்ய விடாம, வேத வசனங்களுக்கு கீழ்ப்படிய விடாம, ஆவிக்குரிய வாழ்க்கையில உண்மையாக செயல்பட முடியாம இந்த உலகத்துக்கு பின்னே போக வைக்க சத்துரு பல காரியங்களை செய்து கொண்டே இருக்கலாம். ஒன்று மட்டும் சொல்லுகிறேன், நீங்கள் எப்பொழுதும் பாம்பை போல வினா உள்ளவர்களாக இல்லாவிடில் சிசேராவாகிய சத்துருவை கர்த்தர் அந்த இடத்துல அழிக்க முடியாதபடி நம்முடைய பாவத்தினால் நாமே அழிந்து விடுவதற்கு காரணங்கள் ஆகி விடுவோம். எனவே ஒவ்வொரு நாளும் புறாவை போல கபடற்றவர்களா இருங்க, உண்மையா வாழுங்க. ஆனா பாம்பை போல வினா உள்ளவர்களாக இருந்து சத்துருனுடைய தந்திரங்களை உணர்ந்து கொண்டு, உங்க சிந்தையில ஒரு தவறான எண்ணம் வருகிறதா, உங்க பேச்சுல வீணான வார்த்தைகள் வருகிறதா, உங்க இருதயத்துக்குள்ள தகாத காரியங்கள் தோன்றுகிறதா, எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டு இது சத்துருவின் தந்திரம் என்று உணர்ந்து பரிசுத்த வாழ்க்கை வாழ தேவனிடம் ஒவ்வொரு நாளும் கெஞ்சுங்கள். அல்லேலூயா. ஏனென்றால் நம்முடைய அக்கிரமங்களே தேவனுக்கு நமக்கும் இடையே பிரிவினையை உண்டாக்குகிறது. பாவம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற பொழுது தேவ சத்தம் நம்முடைய காதுகளை கேட்க முடியாது. நம்ம எவ்வளவு ஜெபித்தாலும் அந்த ஜெபத்துக்கு அவர் பதில் தர முடியாது. சத்ரு வந்து இடையிலே நிற்பான். அவன் வாழ்க்கை எனக்கு உகந்ததா இருக்கிறதே, நீர் எப்படி அவனுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்க முடியும் என்று கேட்பானா இல்லையா? நிச்சயமாக கேட்பான். ஆகையினால் சத்ருவுக்கு பிசாசுக்கு இடம் கூடாத படிக்கு பாவத்துக்கு அடிமைப்பட்டவர்களை மீட்க இயேசுவால முடியும். அந்த மீட்பை பெற்றுக்கொள்ளும்படிக்கு நம்முடைய குற்றங்களை உணர்ந்து ஏசப்பா கிட்ட முதலாவது ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளாக மாற வேண்டும். அல்லேலூயா. சொல்லுவோம் அல்லேலூயா. இந்த சூழ்நிலையினால் அடிமைப்பட்ட ஜனங்களை நம்ம பார்க்கணும்னா, முதலாவது வேதத்திலே ஆகார் என்று சொல்லப்படுகின்ற ஒரு அடிமை பெண். ஆதியாகமம் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 21ஆம் அதிகாரம், இந்த 2 அதிகாரங்களை தியானிக்கின்ற பொழுது அங்கே ஆகார் என்பவள் எகிப்திலே வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு பெண். அவள் இப்பொழுது சாராளுக்கு அடிமை பெண்ணாக வேலை செய்யும்படி, அவளுக்குரிய கடமைகளை பார்த்து கொள்ளும்படி இங்கே சாராள் இருக்கின்ற இடத்துக்கு கொண்டு வரப்படுகின்றாள் இல்லையா? இப்போ ஒரு ஃப்ரெண்டை போல, ஒரு துணையை போல உடன் இருந்து ஒரு அடிமைத்தனமான வாழ்க்கை தான். ஒரு தேசத்திலிருந்து வேற தேசத்துக்கு கொண்டு வரப்பட்டு ஒரு வீட்டுக்கு ஒரு வேலைக்காரியை போல இருக்கிற ஒரு அடிமைத்தனமான வாழ்க்கை. சொந்தங்கள் யாரும் இல்லை, வேற தெரிஞ்சவங்க ஒருத்தரும் இல்லை. அவளுடைய காரியம் எல்லாம் சாராளுக்கு என்ன செய்யணும், அதுதான் அவளுடைய வேலை. இப்படி அடிமையாக இருந்த ஆகார் திடீரென்று அவளுடைய வாழ்க்கையில ஒரு திருப்பம் வருகிறது. என்ன திருப்பம் என்றால், ஆபிரகாமுக்கு மனைவியாக கொடுக்கப்படுகின்றாள் சாராள் மூலமாக. கர்ப்பவதி ஆகின்றாள். இப்பொழுது தான் கர்ப்பவதி ஆகிவிட்டேன் என்று சாராளை பார்க்கிற பொழுது இவளுக்கு என்னது, ஒரு ஏளன, ஒரு சிரிப்பு. இவளால முடியல, என்னால முடிந்து விட்டது என்று பார்த்த சாராளுக்கு கோபம் வருகிறது. அவள் கோபத்தினால் இப்பொழுது வீட்டை விட்டு வெளியேறி விட்டாள். யாரு? துரத்தப்பட்டவளை போல ஆகார் வரா. ஆனா தேவனுடைய தூதன் சொல்லுங்க, எங்க போற, நீ மறுபடியும் போ, அவகிட்ட அடங்கி இரு, உன் சந்ததி உனக்கு இஸ்மவேலை நான் கொடுப்பேன், அவனே ஒரு பெரிய ஜாதி ஆக்குவேன் போன்னு சொல்லி மறுபடியும் தேவதூதனால அவ அனுப்பப்படுகின்றாள். இப்போ சில நாட்கள் கழிகிறது. ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பிள்ளை ஈசாக்கு பிறக்கிறான். இங்க இஸ்மவேலும் இருக்கிறான் இல்லையா? இப்பதான் அங்க பிரச்சனை பெருசாகுது. ஆகாரால முடியல. இப்பதான் இவளுக்கு என்ன நினைப்புனா, நமக்குன்னு ஒரு பிள்ளை இருக்கு, இந்த பிள்ளைய நம்ம எதுக்கு பார்க்கணும், நம்ம எதுக்கு இவங்களை நடத்தணும்னு சொல்லிட்டு, எப்படி ஒரு அடிமையா வந்த ஒரு வேலைக்காரி தானே, இவளுக்கு நம்ம எதுக்குங்க மேன்மையான வாழ்க்கை கொடுக்கணும்னு கணவன் கிட்ட சொல்லி துரத்தி விட்டுருங்கன்னு ஒரு நாள் இவளுக்கு எவ்வளவு பெரிய உதவியாக இருந்தால் என்பதை கூட கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்காம எளிமையா துரத்தி விட வச்சுட்டா சாராள். ஒரு பிள்ளைய தூக்கிட்டு கண்ணீரோடு கூட ஆபிரகாம் கொடுத்த ஒரு துருத்தி தண்ணி மட்டும் அவ கையில இருந்திருக்கும். அது தீரது வரைக்கும் குடிச்சிட்டு பிள்ளைக்கும் கொடுத்துட்டு வனாந்தரத்துல வழியே இல்லாம இடத்துல ஆகார் நடந்து போயிட்டே இருக்கா. வெயிலின் உச்சம் அதிகமா இருந்திருக்கும், தாகம் அதிகமா இருந்திருக்கும், கால் ரொம்ப வலியா இருந்திருக்கும், பக்கத்துல பிள்ளைக்கு வேற சாப்பாடு கொடுக்க எதுவும் இல்லைன்னு வேதனை உள்ளத்துல இருந்திருக்கும். ஏதோ ஒரு தேசத்துல நான் இங்க கொண்டு வரப்பட்டிருக்கிறேன், அங்க எப்படி போறதுன்னு அவளுக்கு வழி தெரிந்திருக்காது. இந்த பிள்ளைய கூட்டிட்டு ஒரு இரவானால் எங்க தங்குவேன் அந்த ஒரு எண்ணம் இல்லை அவளுக்கு. எங்கே போவது, யார்கிட்ட உதவி கேட்பது, எப்படி சாப்பிடுவது என்று பல எண்ணத்தின் கேள்விகளோடு ஆகார் அலைந்து திரிகின்றாள் வனாந்தரத்திலே.
ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்ததும் இருக்கிற தண்ணீரும் தீர்ந்துருச்சு. இப்ப தாகம் ரொம்ப அதிகமாகுது. அதை விட பிள்ளையினுடைய அழுகையை பார்க்கிற பொழுது வேதனை உச்சம் இன்னும் அதிகமாகுது. என் பிள்ளை அழுறானே, இப்படி ஒரு அடிமையான வாழ்க்கை எனக்கு ஆண்டவர் கொடுத்துட்டீரே, இப்படி ஒரு பிள்ளை நீங்க தராம இருந்திருந்தா நான் மட்டுமாவது தாகத்தினால செத்து போயிருப்பேன், வேதனை இல்லை. ஆனா ஒரு பிள்ளைய கையில வச்சுட்டு அந்த பிள்ளை தாகத்தினால என் கண்ணு முன்னாடி செத்து போனா இதை பார்க்கல வேதனை இந்த உலகத்துல என்ன இருக்கு ஒரு தாயாகிய எனக்குன்னு சொல்லிட்டு அவளுடைய உள்ளம் துடிக்கிறது. அவ கண்ணீரால அந்த இடத்துல அழுகின்றாள், அலைகின்றாள். எங்கேயாவது ஒரு துறவு கிடைக்காதா, எங்கேயாவது ஒரு தண்ணீர் கிடைக்காதா, யாராவது ஒரு பாட்டில் தண்ணி தர மாட்டாங்களா, என் பிள்ளைக்கு கொடுப்பனே, தாகத்தினால் நாவு வறண்டு போகிறதே, என் பிள்ளை கொஞ்ச நேரத்துல மரித்து போய் விடுவானேன்னு சொல்லிட்டு அவளுடைய உள்ளம் பதட்டம் அதிகரிக்க அதிகரிக்க அழுக அழுக இனி என்னால நேரம் போய்விட்டது, என் பிள்ளை சாக போகிறான் சொல்லிட்டு பிள்ளைய தூரத்துல விட்டுட்டு அவள் தூரமா வந்து அழுறா. என் பிள்ளை சாகிறதை என்னால பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு அழுறா. அந்த நேரத்துல அந்த அடிமைத்தனத்தின் உச்சத்துல கண்ணீரின் பள்ளத்தாக்குல நின்ற ஆகாரை கர்த்தர் கண்டார். ஆகாரேன்னு சொல்லிட்டு ஒரு தேவனுடைய சத்தம் வருகிறது. அவளுக்கான ஒரு துறவை கர்த்தர் காண்பித்து கொடுக்கின்றார். அந்த துறவிலிருந்து தண்ணீரை பிள்ளைக்கு குடிக்க கொடுத்து மறுவாழ்வை தேவன் கட்டளையிட்டு அந்த இஸ்மவேலை ஒரு பெரிய ஒரு வில்வித்தை காரனாக தேவன் மாற்றி அவனை ஒரு ஜாதியாக பலுகி பெருக பண்ணினார். அல்லேலூயா. அவன் ஒரு துஷ்டனாக இருந்தாலும் அந்த தாயினுடைய கண்ணீர் அந்த பிள்ளையை காப்பாற்றினது. அடிமைத்தனத்துல இருந்த அந்த ஆகாருக்கு தேவன் அத்தோடு முடிவு என்று சொல்லாம அவளுக்கும் ஒரு புது வாழ்வை பெற்று கொடுத்தார் ஆண்டவராகிய தேவன். அன்பு ஜனமே, அவள் வேண்டுமென்றே அடிமையாக்கப்பட்டவள் அல்ல. அவள் சூழ்நிலை அவளை அடிமையாக கொண்டு வந்தது. அவளுடைய பின்னணி அவளை ஒரு அடிமைத்தனத்தின் வாழ்க்கைக்கு நேராக கொண்டு வந்தது. ஆனால் கர்த்தர் மறக்கல்ல. சாராள் மறந்தாள், ஆபிரகாம் மறந்தாள். ஆனால் தேவன் அந்த அடிமை பெண்ணாகிய ஆகாரை மறக்காமல் அவளையும் அவள் பிள்ளையும் காப்பாற்றி தேவன் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை நம்ம வாழ்க்கையில சூழ்நிலை நிமித்தம் ஒரு அடிமைப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அதாவது வேதத்துல அழகான ஒரு வசனம் இருக்கும். கடன், அதாவது வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமைன்னு வேதத்துல இருக்கு வசனம். அப்ப நம்ம கடனை வாங்கிட்டோம், அப்ப கடன் கொடுத்தவங்களுக்கு நம்ம அடிமை தானே இல்லையா? அவங்க இப்ப வேணும்னு கேட்டா கொடுக்கலன்னா என்ன பண்ணிடுவாங்க? இவ்வளவு கண்டிஷன்ஸ் வைப்பாங்க, இதையெல்லாம் நமக்கு லிஸ்ட் போடுவாங்க. இன்னைக்கு எத்தனை பேர் அந்த கடன்னால அடிமைத்தனத்தின் வாழ்க்கையில போய் கடைசியில தற்கொலை பண்ணவங்களும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அவங்க சொல்ற காரியங்களுக்கு எல்லாம் அடிபணிந்து தன்னுடைய வாழ்க்கையை இழந்து போனவங்களும் இருக்கிறாங்க. எண்ணற்ற காரியங்களை சொல்ல முடியும் தேசத்திலே நடக்கிறது. அதே போலதான் ஒரு அடிமை தனத்தின் வாழ்க்கை, ஒரு மனுஷனுக்கு கீழாக வாழுவது மிகவும் கொடுமையான ஒரு வாழ்க்கை. அவங்க விருப்பம் போல கஷ்டப்படுத்துவாங்க, பாடுகளுக்கு உட்படுத்துவாங்க. ஏன் இன்னைக்கு நம்முடைய உலக தேசத்துல கூட எத்தனையோ பெண்கள் மறைமுகமாய் தெரியாமல் வெளிநாட்டிற்கு அடிமைகளாக கொண்டு போகப்படுறாங்க. அங்கே கொண்டு சென்று அவர்களை பல விதத்துல அவங்களை கொடுமைப்படுத்தி அவங்களை கொஞ்சு போடியவர்களும் இருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையை சீரழிக்கிறவர்களும் இருக்கிறாங்க. பல விதத்துல தவறாக பயன்படுத்தப்படுகின்றவர்களும் இருக்கிறாங்க. தேசத்துல இப்படி பலவித சூழ்நிலையினால் அடிமைகளாக வாழுகிற ஜனங்கள் இன்றைக்கும் நம்முடைய உலகத்திலே இருக்கிறது. ஆனால் அதன் மத்தியிலே தேவன் இன்றைக்கு நம்மை கிருபையாய் நடத்தி வருகிறார். அல்லேலூயா. அப்பேற்பட்டவர்களுக்காக ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்க வேண்டும். என் அன்பு ஜனமே, ஒருவேளை நம்ம வாழ்க்கை இன்னைக்கு ஆகாரை போல இருந்து கொண்டு இருப்போமே ஆனால் மறைமுகமாய் ஏசப்பா என் வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டம் இருக்கிறது, ஆனால் வெளியே ஒருத்த மனுஷங்கிட்ட என்னால சொல்ல முடியாத ஒரு வேதனை சொன்னா அவங்க அதை ஏற்றுக்கொள்ளுவாங்களா, அதை புரிந்து கொள்ளுவாங்களா எனக்கு தெரியல. இப்ப ஆகார் வந்து தன்னுடைய வேதனையை சொன்னா புரிந்து கொள்ள எத்தனை பேர் இங்க இருந்திருப்பாங்க? ஏன் அவனுக்கு மனைவி இல்லையா, நீ ஏன் வேண்டுமே இதற்கு ஒப்புக்கொண்டாய், அவளை தான் குற்றப்படுத்துவார்களே தவிர அவருடைய சூழ்நிலையை யாருமே நினைக்க மாட்டாங்க. அதே மாதிரி இன்னைக்கு நம்ம சொல்ல முடியாத சூழ்நிலைகள் மத்தியில பலவிதமான மறைமுகமான வேதனைகளை உள்ளத்திலே வைத்துக் கொண்டு ஒரு அடிமைத்தனத்தின் நுகத்திலே இருந்து கொண்டு இருப்பீர்களே ஆனால் நீங்கள் கர்த்தரை நோக்கி கண்ணீரை வடிக்கின்ற பொழுது உங்கள் கண்ணீரையும் கண்டு உங்களுக்கான துறவை உருவாக்கி கொடுத்து அவர் உங்களையும் வாழ வைக்க வல்லமையுள்ள தெய்வமாக இருக்கின்றார். அல்லேலூயா. அவர் கைவிடுகிற அல்ல, அவர் மறந்து போகிறவர் அல்ல, அவர் அநீதி உள்ள தெய்வம் அல்ல. அவருடைய சமூகத்தில் வடிக்கிற ஒவ்வொரு கண்ணீர் துளிகளுக்கும் நிச்சயம் பதில் உண்டு. என் கண்ணீரை நீர் கலசத்தில் வைத்திருக்கிறீரே என்று பக்தன் சொல்லுகிற வார்த்தைகளை பார்க்க முடியும். என் அன்பு ஜனமே, மனுஷங்கிட்ட வடிக்கிற ஒவ்வொரு கண்ணீர் துளிகளும் அது வீணான துளிகள். அதற்கு நீங்கள் எந்த பலனையும் எந்த பிரயோஜனத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் மறைமுகமாகவோ வெளிப்படையாகவோ உட்கார்ந்து கொண்டோ நடந்து கொண்டோ படுத்து கொண்டோ முழங்கால் படியிட்டோ நின்று
நின்று கொண்டோ எப்படியாக உங்கள் வேதனை நீங்கள் தேவ சமூகத்திலே கண்ணீர் துளிகளாக செலுத்த 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 கர்த்தர் ஏற்ற வேளையில உங்களுக்கான துறவை காண்பித்து உங்கள் அடிமைத்தனத்தின் வாழ்க்கையில இருந்து அவர் உங்களை வெளியே கொண்டு வந்து உங்களை வாழ வைப்பார் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு இருக்கிறாருங்க. அவர் நம்மை வாழ வைப்பார். அல்லேலூயா. நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாயிருக்கின்றவர். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாயிருக்கின்றவர். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அல்லேலூயா. பாரத்தை கர்த்தர் மேல வைத்து விடுவோம், நிச்சயமாக நம்மை வாழ வைப்பார். அல்லேலூயா. அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 1 முதல் 4 வசனங்களை வாசியுங்கள். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 1 முதல் 4 வசனங்கள். சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாய் இருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியாய் இருந்தான். சீரியாவிலிருந்து தண்ணீர்கள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். அவள் தன் ஆட்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியிடத்தில் போவார், நலமாயிருக்கும். அவர் இவருடைய குஷ்டரோகத்தை கூறுவார் என்றாள். அப்பொழுது அவன் போய் இஸ்ரவேல் தேசத்து பெண் இன்னென்ன பிரகாரமாய் சொல்கிறாள் என்று தன் ஆண்டவனுக்கு அறிவித்தாள். அல்லேலூயா. தூங்குறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தூங்காம இருக்கிறவங்க சொல்லுங்க. அல்லேலூயா. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களை பார்க்கிற பொழுது அங்கே நாகமானுடைய வீட்டிலே அடிமை பெண்ணாக ஒரு சின்ன பெண் கொண்டு வரப்படுகிறாள் இல்லையா? நாகமானுடைய மனைவிக்கு ஒத்தாசையாக இருக்கும்படிக்கு, அங்கே சாராளுக்கு ஒத்தாசையாக இருக்கும்படி ஆகார் வந்திருந்தாள். ஆனால் அவளுடைய நிலைமை வேறு மாதிரி போனது. ஆனால் இங்கே கொண்டு வரப்பட்ட அந்த சின்ன பொண் யாரை அறிந்திருந்தாள் என்றால், தேவனுடைய மனுஷனாகிய எலிசா தீர்க்கதரிசியை குறித்து நன்கு அறிந்திருந்த ஒரு சின்ன பெண். இப்ப நாகமான் என்பவன் நல்லவர் தான், தேவனுக்கு பிரியமான ஒரு மனுஷனாக அங்க இருக்கிற ஜனங்களுக்கு நன்மைகளை செய்து கொண்டிருந்தவர். அவருடைய வாழ்க்கையிலே ஒரு பொல்லாத ஒரு பிரச்சனை இருந்தது. என்ன? வியாதி, குஷ்டரோகம், தொழுநோயாளின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு குஷ்டரோக வியாதியினால கஷ்டப்பட்டு பாதிக்கப்பட்டு இருக்கிறாரு. அப்பதான் இந்த அடிமை பெண்ணாக ஒரு வேலைக்காரியாக கொண்டு போகப்பட்ட அந்த சின்ன பெண் இப்பொழுது அந்த குஷ்டரோகத்திலிருந்து விடுதலையை பெற்றுக் கொடுக்கிற ஒரு கருவியாக பயன்படுத்தப்படுகின்றாள். அழகா சொல்றாங்க, எங்க தேசத்துல ஒரு எலிசா தீர்க்கதரிசியாக தேவ மனுஷன் இருக்கின்றார். அவங்க கிட்ட நீங்க போனீங்கன்னா அவங்க மூலமா கர்த்தர் உங்களை விடுவிப்பார் என்று சுவிசேஷம் அறிவிக்கும்படி ஒரு வாய்ப்பு அடிமை பெண்ணுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுக்கின்றார். நடந்ததா? அங்கே நாகமான் போகின்றார், எலிசா தீர்க்கதரிசியை சந்திக்கின்றார். அந்த குளத்திலே 7 தரம் முங்கி எழும்புவதற்கு சொல்லுகின்றார். முதலாவது நான் அதை செய்ய வேண்டுமோ என்று கேட்டு மறுபடியும் இல்லை, கீழ்ப்படிந்து அதை செய்தார். அவருடைய வாழ்க்கையில் இந்த குஷ்டரோகம் நீங்கி போனது. நல்ல கவனிங்க, அடிமையாக கொண்டு போகப்பட்ட அந்த சின்ன பெண்ணை கர்த்தர் முன் குறித்து அவள் மூலம் தேவனுடைய நாமம் மகிமை அடையும் படிக்கு ஒரு வல்லமையான ஒரு கருவியாக பயன்படுத்துகின்றார். சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே வருகின்ற ஒரு பாடுகள், ஒரு உபத்திரவங்கள், ஏதோ ஒரு அடிமைத்தனத்தின் காரியங்கள் கூட அந்த தீமையை நன்மையாக மாற்றுவதற்காக கூட இருக்கலாம் என்பதனை மறந்து விடக்கூடாது. இதே உங்களுக்கு நன்கு புரியும்படி நான் சொல்லணும்னா, யோசேப்பை நினைச்சு பாருங்க. யோசேப்பு அப்பா அம்மா சகோதரன் கூட இருக்கிற
வரையிலும் அவர் யாருக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு பாத்திரமாகத்தான் இருந்தார். ஆமாவா இல்லையா? அவர் ஏதோ ஒரு கருவிக்காக சும்மா வச்சிருந்தாங்க. தன்னுடைய அண்ணன்மாருங்க வேலை செய்யற இடத்துல போய் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணுமா, சந்திக்கணுமா, இப்படி சும்மா பயன்படுத்தப்படுகின்ற வெறுமையான ஒரு பிரயோஜனமற்ற ஒரு பாத்திரமாகத்தான் எல்லாரும் யோசேப்பை வச்சிருந்தாங்க. ஆனா அவர் அடிமையாக எகிப்துக்கு விற்று போடப்பட்டார் இல்லையா? காசுக்காக விற்று போட்டாங்க. இப்போ ஒரு 20 காசுக்காக விற்று போடப்பட்டு அங்கே எகிப்துக்கு போன பிறகு அவருடைய வாழ்க்கை எல்லோருக்குமே பிரயோஜனம் உடையதாக மாறுகிறது. நல்ல கவனிங்க, அவர் சொந்த தேசத்துல இருக்கிற பொழுது அவருக்கு நல்ல மேன்மை கிடைக்கல. ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலை அவருடைய வாழ்க்கை எல்லாராலும் வெறுக்கப்பட்டு பொறாமையினால வேற தேசத்துக்கு கொண்டு போகப்படுகின்றார். அங்கே போன உடனே பிரச்சனை வந்தது ஏதோ உண்மைதான். ஆனால் கர்த்தர் நினைத்த நேரம் வந்த பொழுது அந்த அடிமை வாழ்க்கை அரியணை வாழ்க்கையாக மாறினது. அல்லேலூயா. சிறைச்சாலை வாழ்க்கை மற்றவர்களுடைய தப்பிதங்களை கண்டறிந்து அவர்களை சிறைக்குள்ளே அடைக்கிற ஒரு ராஜாவின் வாழ்க்கையாக மாற்றப்பட்டது. எல்லாரும் வேண்டாம் என்று உதாசீனப்படுத்தி அற்பமா எண்ணப்பட்ட அந்த யோசேப்பு கரத்தினால் சாப்பாடு வாங்கி சாப்பிடக்கூடிய நிலைமையில, அதாவது அவர் கொடுக்கிற ஒரு வள்ளலாக மாற்றப்படுறாரு. பாருங்க, ஒரு நாள் பிரயோஜனமற்றவராகத்தான் இருந்தார். ஆனா கர்த்தர் பிரயோஜனப்படுத்தும்படிக்கு அடிமைத்தனத்தின் வாழ்க்கையை அனுமதித்தார். அந்த வாழ்க்கை அவரை அரியணையிலே கொண்டு நிலை நிறுத்தினது. எனவே சில நேரங்களில் சூழ்நிலையினால நம்ம வாழ்க்கையிலே ஏதோ ஒரு அடிமைத்தனம் கடந்து வந்தாலும், ஏதோ ஒரு சத்துரு நம்மை அடிமைப்படுத்தி சோதனைப்படுத்தி வாதித்து நம்மை துன்பத்துக்கு நேராக கொண்டு நிறுத்தினாலும் அந்த காரியம் நன்மைக்காக என்று நினைத்து நீங்கள் கர்த்தருடைய கரத்திலே அடங்கி இருக்க வேண்டும். அல்லேலூயா. உடனே தேவனை குறை சொல்லிட்டு நான் தேவனை ஆராதிக்கிறேன், அவருக்கு நான் காணிக்கை கொடுக்கிறேன், அவருக்கு உண்மையா வாழ நான் ஜெபிக்கிறேன், என் வாழ்க்கையில ஏன் இது வந்தது என்று சொல்லி கேள்வி எழுப்பாம யோசேப்பை போல அமைதியா அவர் சமூகத்துல இருந்து பாருங்க. அந்த சிறையிருப்பு உங்க வாழ்க்கையை விட்டு, அந்த அடிமைத்தனம் உங்க வாழ்க்கையை விட்டு நீங்க நினையாத நேரத்தில் அது தலைகீழாக மாறி உங்களுக்கு அது ஆச்சரியமான ஒரு மேன்மையை கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துவார். அல்லேலூயா. அதனால் அன்பு ஜனமே, சூழ்நிலையினால வரக்கூடிய அடிமைத்தனத்திலே அங்கே தேவ திட்டம் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சூழ்நிலையால வரக்கூடிய அந்த அடிமைத்தனத்திலே தேவன் நமக்கென்று ஒரு கானானை வைத்திருக்கிறது உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் பார்வோனுக்கு கீழாக, அங்க இருக்கிற எகிப்திய மன்னனுக்கு கீழாக பல வருஷமாக அடிமைத்தனத்தின் வாழ்க்கையை அனுமதித்து அவங்க அவங்களை செங்கல் அறுக்கிறதுக்கு ஒரு அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு அவங்களை நடத்தி வந்தாங்க. கடுமையான வேலை வாங்கினாங்க. ஆனா சரியான சாப்பாடு கொடுக்கல, சரியா அவங்கள தூங்க விடல. அவ்வளோ வேலை பழுவை கொடுத்து அடிமைப்படுத்தி படுத்தி படுத்தி ரொம்ப வாதையை கொடுத்தாங்க. அந்த கடைசி உச்சத்துல அவங்க கூக்குரல் தேவ சமூகத்துல போய் எட்டினது. அந்த வேதனையின் கூக்குரல் தேவ சமூகத்துல போய் எட்டினது. அப்பா, எங்களை இவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்க, ரொம்ப வேலை வாங்குறாங்க, ஆனா கூலி கொடுக்கல, ஆனா சாப்பாடு கொடுக்கல, நாங்க ரொம்ப பாரப்படுறோம், ரொம்ப கஷ்டப்படுறோம், எங்களால தாங்க முடியல, எங்க உயிர் போனா கூட நலமா இருக்கும் என்று அவங்க சத்தம் தேவ சமூகத்துல போய் எட்டின உடனே மீட்கும்படி தேவதாசனை அனுப்பினாரா இல்லையா? அவர்களை மீட்டு வெளியே கொண்டு வரி தேவன் தம்முடைய மோசையை அனுப்பினாரா இல்லையா? அனுப்பினார். ஆரோனை அனுப்பினார். உணர்ந்து கர்த்தர் வல்லமையான காரியங்களை வெளிப்படுத்தினார். 10 வாதைகளை அனுப்பினார். பார்வோனை வாதித்தார். அங்கே இருக்கிற பார்வோனின் ஜனங்களை வாதித்தார். அங்குள்ள மிருக ஜீவன்களை வாதித்தார். அங்கே இருக்கிற சகலவற்றின் மீது தம்முடைய கரத்தை கர்த்தர் வெளிப்படுத்தி அவருடைய கோபத்தின் உச்சத்தை கர்த்தர் காண்பித்தார். என் ஜனத்தை நீ அடிமைப்படுத்தினார், உன்னுடைய வாழ்விற்கும் உன்னுடைய அரியணைக்கும் என்னவாக பதில் வரும் என்பதனை கர்த்தர் வெளியரங்கமான தீர்ப்பை அவரிடத்தில் வெளிக்காட்டி காண்பித்தார். தம்முடைய ஜனத்தின் மேல் இருக்கிற நேசத்தை கர்த்தர் அவரிடத்தில் அவ்வளவு பகிரங்கமாக வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தி விட்டுறலங்க. அழகா அற்புதமான ஒரு மகிமையோடு விடுதலையோடு கூட அவங்களை வெளியே கொண்டு வந்ததுதான் சத்தியமான உண்மை. அவங்களால் அன்புக்குரியவர்களே, நம்ம தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மை அவர் கைவிட அநீதி உள்ள தெய்வம் அல்ல. இனி நம்மை அடிமையாக அவர் விற்று போட அவர் அனுமதிக்க மாட்டார். நீங்க தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து உங்க வாழ்க்கையை நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக கர்த்தர் நம்மை வாழாக்காமல் அவர் தலையாக்குகிற தெய்வமாக, கீழாக்காமல் நம்மை மேலாக்குகிற தெய்வமாக, நம்முடைய வாழ்க்கை வெளிப்படுகிற தெய்வமாக
தெய்வமாக இருக்கிறார் அன்பு ஜனமே. ஆனால் அநேக நேரங்களிலே நம்ம ஏன் விழுந்து போகின்றோம்? அநேக நேரங்களிலே ஏன் நம்முடைய வாழ்க்கையில பின்னான ஒரு நிலைமை வருகின்றது? அநேக நேரங்களில் ஏன் நாம் சோர்ந்து போகின்றோம்? தேவன் நமக்கு செய்தவைகளை மறக்கின்றோம், இல்லையேல் கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படிய மறக்கின்றோம். பல நேரங்களில் தேவ சத்தத்துக்கு செவி கொடுக்க மறக்கின்றோம். அதுவே நம்முடைய வேதனைகளுக்கு காரணமாக இருக்கிறது. வேதத்திலே ஒரு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை உண்டு. யாருக்கு எதனால சோதனை வருகிறது தெரியுமா? அவனவன் தன் சுய இச்சைகளினாலே இழுக்கப்பட்டு வாதிக்கப்பட்டு தங்களுக்கு தாங்களே சோதனைகளை வருவித்துக் கொள்கிறார்கள் என்று சொல்லுங்களே தவிர தேவன் யாரையும் சோதிக்கிறவர் அல்ல என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எப்ப தெரியுமா? தேவன் நம்மை புடமிட்டு மீட்ட பிறகு மறுபடியும் நம்ம போய் சேற்றுக்குள்ள விழுறோம்னா அந்த சோதனைக்கு நம்ம தான் காரணம், அந்த அடிமைத்தனத்துக்கு நம்ம தான் காரணம். இன்னைக்குள்ள உலகத்தை எடுத்து பாருங்க. உலகம் முழுவதும் இன்னைக்கு பலவிதமான ஒரு ஜெயில் வாழ்க்கைக்குள்ள இருந்த மாதிரி தன் கூட யார் இருக்கிறாங்கன்னு தெரியாத அளவிற்கு இன்னைக்குள்ள உலகம் தொழில்நுட்பமாகிய எல்லா இன்டர்நெட் ஏஐ நுட்பத்துக்குள்ள போய் அடிமைப்பட்டு கிடக்குறாங்க. அங்க என்ன நடக்குதுன்னே தெரியல. இன்னைக்கு உயிரோட இருக்கு மனுஷங்க இல்லைன்னா கூட அவங்க உயிரோட இருக்கிற மாதிரி கொண்டு வந்து நிறுத்துறாங்க. பலவிதமான நுட்பங்கள் வளர்ந்து விட்டது. அதற்குள்ள இன்னைக்கு அடிமையாகி விட்டாங்க. அதற்குள்ள இன்னைக்கு எல்லா ஜனங்களும் உள்ள போயிட்டாங்க. வெளியே கொண்டு வர முடியல. வாழ்க்கை அதுதான், பொழுதுபோக்கு அதுதான், எதிர்காலம் அதுதான், அதுதான் எல்லாம் எல்லாம் எல்லாம்னு சொல்லிட்டு ஜனங்கள் இன்னைக்கு நன்மைக்காக பயன்படுத்தாமல் தீமைக்காக பயன்படுத்தி தங்களை தாங்களே அடிமைத்தனத்தில் வாழ்க்கைக்குள்ள கொண்டு போகிறாங்க. அதான் வேதம் சொல்கிறது, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான் என்று. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம எந்த அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கின்றோம்? ஆராய்ந்து பாருங்க. சூழ்நிலை கைதியாக இருக்கின்றோமா, இல்லை பாவத்தினால் நம்மை நாமே இன்றைக்கு சிறைச்ச அனுபவத்துக்குள்ள விட்டு கொடுத்து கொண்டிருக்கின்றோமா? இன்னைக்கு இருக்கிற அப்பா அம்மா சொல்லுகிற எல்லா வருத்தம் எங்க பிள்ளைங்களை நினைத்து நாங்க வருத்தப்படுகின்றோம். எப்படி அவங்களை எதிர்காலத்துல படிக்க வைக்கிறது, எப்படி அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுப்ப நாங்க இன்னைக்கு பயப்படுகின்றோம். உலகத்துல இன்னைக்கு அந்த அளவிற்கு பலவிதமான சூழல்கள் மாறிவிட்டது என்று, பலவிதமான பாவ பிணிகள்னா ஜனங்கள் ஒரு கோர முகத்தோடு இன்னைக்கு அலைந்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு நாட்கள்ல இரவிலே தான் பாவம் நடந்தது, இரவிலே தான் கொள்ளை நடந்தது, இரவிலே தான் கொலை நடந்தது. ஆனால் இன்னைக்கு பட்ட பகலிலே எல்லா ஜனங்கள் மத்தியிலே இன்னைக்கு நிர்விசாரமாய் ஜனங்கள் ஈஸியா எளிமையா ஜனங்களை வெட்டி போட்டுட்டு போறாங்க, கற்பழிக்கிறாங்க, கொலை பண்றாங்க, திருடிட்டு போறாங்க. பயம் இல்லாமல் மாறிவிட்டது பாவம் செய்வதற்கு. துணிகரமாக பாவம் செய்ய இன்றைக்கு களத்துல இறங்கிட்டாங்க. ஏனென்றால் இது கடைசி காலம். அல்லேலூயா. அவருடைய வருகையிலே கடைசி நாட்களின் ஒரு அடையாளமாக அன்பு தணிந்து போகும் என்று வேதத்திலே எழுதப்பட்ட வார்த்தை இருக்கிறது. மனுஷன் தேவ அன்பு இல்லாதவனாய், தற்பிரியனாய், பணப்பிரியனாய், சுபாவ அன்பு இல்லாதவனாய், தன் வாழ்க்கையிலே பாவத்துக்கு துணிகரமான கிரியைகளை செய்கிறவனாக மாற்றப்படுவான். ஆகையினால் நீங்கள் ஜாக்கிரதையா இருங்கள் என்று தேவ மனிதர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். அன்பு ஜனமே, ஜாக்கிரதை ஜாக்கிரதை என்று நீங்கள் புதிய ஏற்பாட்டிலே பல இடத்திலே பார்க்க முடியும். எச்சரிக்கையா இருங்க, விழித்திருங்க, கவனமா இருங்க, ஜாக்கிரதையா இருங்க என்று தேவன் பல இடத்துல அந்த வார்த்தைகளை எழுதி வைத்திருப்பார். ஏன் தெரியுமா? அவருடைய வருகையிலே காணப்படும்படிக்கு பாவத்துக்கு சிறையாக்கப்பட்டு நம்முடைய ஆத்மா செத்துவிடக் கூடாது என்பதற்காக எப்பொழுதும் விழித்திருங்க, கவனமா இருங்க, ஜாக்கிரதையாக இருங்கள் என்று கர்த்தர் நம்மை நினைப்பூட்டிக் கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அன்பு ஜனமே, இந்த உலகத்தின் வாழ்க்கை நிரந்தரம் இல்லை. அடிக்கடி நம்ம இதை நினைத்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம். இந்த உலகத்தின் படிப்பு நிரந்தரமானது அல்ல. இந்த உலகத்துல இருக்கிற ஆசீர்வாதங்கள் நிரந்தரமானது அல்ல. இந்த உலகத்துல இருக்கிற வீடு நமக்கு உரியதல்ல. அது வாடகை வீடோ சொந்த வீடோ, உண்மையாகவே நம்ம இருப்பது ஒரு வாடகை வீடு தான். கைவேலை இல்லாமல் கட்டப்பட்ட ஒரு நிரந்தர வீடு நமக்கு பரலோகத்தில் இருக்கிறது. அதான் நமக்கு நித்தியமான வாசஸ்தலம். இந்த உலகத்துல இருக்கிற வீடு நமக்கு உரியது அல்ல. இன்றைக்கு நம்ம வைத்திருப்போம், நாளைக்கு நம்ம பிள்ளைங்க கிட்ட இருக்கும், அடுத்து நம்ம சன்னதியாக அது கடந்து சென்று கொண்டே இருக்கும். யாரும் எதையும் போகிற பொழுது தனக்குள் இருப்பதை எடுத்து விட்டு கொண்டு போக முடியாது. அன்பு ஜனமே, இவ்வுலகத்தின் வாழ்க்கை நிழலுக்கு ஒப்பானது, மண்ணுக்கு சமமானது, அது மண்ணுக்கு உரியது, அது மறைந்து போகிற ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில நம்ம எந்த அளவிற்கு தேவனை
தேவனுக்கு இடம் கொடுக்கின்றோம். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாக்கப்படுவீர்கள். அது வியாதினால வந்த அடிமைத்தனமோ, இல்ல பிசாசினால் வந்த அடிமைத்தனமோ, நம்ம பாவத்தினால் வந்த அடிமைத்தனமோ, சூழ்நிலையால் வந்த அடிமைத்தனமோ, அது என்ன அடிமைத்தனம் என்று கர்த்தர் அறிந்திருக்கின்றார், தேவனதை அறிந்திருக்கின்றார். அதே போல நம்ம இன்றைக்கு எதற்கு அடிமையாக இருக்கிறோம் என்பதனையும் தேவன் அறிந்திருக்கின்றார். நம்முடைய மனதிற்கு தெரியும், நம்முடைய மனசாட்சிக்கு அது தெரியும். அதான் வேதம் அழகாக சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வு அடைவது இல்லை. அவற்றை அறிக்கை செய்து அவைகளை அறிக்கை செய்து விடுகிற பொழுது அவன் இரக்கத்தை பெறுவான் என்று தன் பாவங்களை மறைத்து விட்டு தேவ சமூகத்துக்கு முன்பதாக வாழுகிற ஒரு வாழ்க்கை அவன் சத்தியத்திற்குள்ளே வாழுகிறவன் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. 1 யோவான் வேதத்திலே பார்க்க முடியும். ஆகையினால் அந்த வேதத்தின்படி சொல்லப்பட்ட வார்த்தை, ஒருவன் தேவனுடைய சத்தியத்தை அறிந்து கொண்டு உள்ளான வாழ்க்கையில இருளுக்குள்ளே இருந்து விட்டு வெளிச்சத்தில் இயேசுவை நானும் பின்பற்றுகிறேன் என்று சொன்னால் அவன் வேதத்தின்படி பொய்யனா இருக்கிறான், அவன் சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறவன் அல்ல என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒளியாகிய இயேசுவை பின்பற்றுகிறதாம் ஒளியிலே வாழ வேண்டுமே தவிர ஒளியாகிய இயேசுவை அறிந்து விட்டு இருளிலே வாழுகிறவர்களாக இருக்கக்கூடாது என அன்பு ஜனமே. ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் இல்லை. இருள் எப்பொழுதுமே பாவத்தை குறிக்கிற ஒரு வாழ்க்கை, வெளிச்சம் எப்பொழுதுமே பரிசுத்தத்தை குறிக்கிற ஒரு வாழ்க்கை. அதான் இயேசு சொல்லுகின்றார், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருங்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் என்று. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கிறோம்? பாவத்தினால் சிறைப்பட்டு போய் இருக்கிறோமா, இல்ல ஏதாவது ஒரு மனிதனுக்கு அடிமையாக இருக்கிறோமா, ஏதோ ஒரு சூழ்நிலையில அடிமைப்பட்டு இருக்கிறோமா? தேவன் அந்த அடிமைத்தனம் எதுவா இருந்தாலும் விடுவிக்க இன்றைக்கு அவர் வந்திருக்கின்றார். அதை நீங்கள் ஒப்பு கொடுக்க இன்றைக்கு ஆயத்தம் என்றால் உங்கள் மனசாட்சியின்படி நீங்கள் எந்த காரியத்தில் அடிமைப்பட்டு இருக்கிறீர்கள் என்பதனை நீங்க தேவ சமூகத்தில் உண்மையாய் வெளிப்படையாய் ஒப்பு கொடுத்து அவரை நோக்கி பார்த்தீர்களே ஆனால் அது பாவமா இருந்தாலும் சரி, சூழ்நிலையா இருந்தாலும் சரி, சோதனையா இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களை விடுவித்து ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. கேட்கிறேன் அன்பு ஜனமே, இனி நீங்கள் அடிமை ஆவதில்லை. வேதத்திலே அழகான ஒரு வசனம் உண்டு. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை வாசியுங்கள். ஆகையால் இனி நீங்கள் அடிமையாயிராமல் புத்திரனே ஆனா வாசிங்க. கிறிஸ்துவின் மூலமாய் அன்புக்குரியவர்களே, இனி நீங்க அடிமையா இல்லாம தேவனுடைய பிள்ளைகளாக மாறி அவருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள போகிறத அவர் நமக்கு வாக்கு கொடுக்கின்றார். நம்ம தேவன் நம்ம கிட்ட எல்லா காரியத்தையும் இன்னைக்கு அர்ப்பணிக்க அவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். யாவரும் எழுந்து நின்று நம்முடைய வாழ்வில் இருக்கின்ற அகமான எல்லா காரியங்களையும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்க போகின்றோம். நாம் ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்களை போல பாவம் செய்து ஒரு சிசேராவுக்கு கீழே அடிமைப்பட்டு போனோமோ, இல்லையில் ஆகாரை போல சூழ்நிலை கைதியாக போனோமோ, இல்லையில் அந்த அடிமை பெண், அந்த சின்ன பெண் போய் அடிமைத்தனத்துல போய் தேவனுடைய நாம மகிமைப்படுத்தும்படி தேவ மகிமைக்காக அடிமைப்பட்டு போனோமோ, எதுவாக இருந்தாலும் தேவன் அறிந்திருக்கின்றார். எதுவாக இருந்தாலும் தேவன் அறிந்திருக்கின்றார். இல்ல ஒரு யோசேப்பை போல அடிமைத்தனத்துக்குள்ளே தள்ளப்பட்டு தேவனுடைய அதிசயமான திட்டத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு அடிமையாக்கப்பட்டோமோ, அது தேவன் அறிந்திருக்கிறார். முதலாவது நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க போகிறோம். நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு பாவத்துக்கு நம்ம அடிமைப்பட்டு இருப்போமே ஆனால் இன்றைக்கு அந்த காரியத்தை விட்டுவிடும்படி கத்த நம்மோடு பேசிக் கொண்டிருக்கின்றார். தன் பாவங்களை மறைக்காமல் விட்டு விடுகிறவனுக்கு மாத்திரமே அவர் இரக்கத்தை வெளிப்படுத்துகிற தெய்வம். அந்த இரக்கம் தான் நம்முடைய தலைமுறை தோறும் நமக்கு தயவை உருவாக்குமே தவிர நாம் நீதிமான் என்றும் நான் உண்மையா இருக்கிறேன் என்றும் புறம்பே வெள்ளையடிக்கப்பட்ட ஒரு கல்லறையை போல இருப்போமே ஆனால் தேவ சமூகத்தில் தள்ளப்பட்டு போய்விடும். அன்பு ஜனமே, வேண்டாம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போமா? நம்ம வாழ்க்கையில ஏதாவது தேவனுக்கு பிரியமற்ற காரியங்களுக்கு, ஒருவேளை செல்போனுக்கு அடிமையா இருக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு மீடியாஸ்ல ஏதோ ஒரு காரியங்களை பார்க்கறதுல அடிமையா இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு மனுஷனுக்கு நம்ம அடிமையா இருக்கலாம், ஏதோ ஒரு சுபாவத்துக்கு அடிமையா இருக்கலாம், ஏதோ ஒரு பழக்க வழக்கத்துக்கு அடிமையா இருக்கலாம். இதை செய்யாம, இதை பார்க்காம, அங்க போகாம என்னால இருக்க முடியாது. ஒவ்வொரு நாளும் அதை செய்யறேன், ஆனா இதை விடணும்னு நான் நினைக்கிறேன், ஆனா என்னால விட முடியல. அந்த பாவத்தை திரும்ப திரும்ப நான் செய்யறேன். இது தேவனுக்கு பிரியமில்லை எனக்கு தெரிகிறது, ஆனா என்னுடைய சுயத்தால என்னால விட முடியல. அந்த பாவத்தை விட்டு வெளியே வர முடியல. அதற்காக நான் ஜெபித்து என்னால விட முடியல.
அந்த பாவம் என்னை ஆட்கொள்ளுகிறது, அந்த பாவம் என்னை அடிமையாக்கி விட்டது, அந்த அடிமைத்தனம் நான் வெளியே வரணும்னு சொல்லிட்டு நீங்க இன்னைக்கு விரும்பினீங்கன்னா நான் இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுகிற பொழுது அவர் உங்களை விடுதலையாக்க சித்தமுள்ள தெய்வமா இருக்கின்றார். உங்களை விடுதலையாக்க சித்தமுள்ள தெய்வமா இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய சுய புத்தினால பாவத்தை ஜெயிக்க முடியாது, நம்ம சுய ஞானத்தினால பாவத்தை ஜெயிக்க முடியாது, நம்முடைய சுய பலத்தினால நம்முடைய பாவத்தை ஜெயிக்க முடியாது. கர்த்தர் நம்ம கூட வராவிட்டால், அவருடைய பலம் நமக்கு கொடுக்கப்படாவிட்டால், பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்யாவிட்டால் நாம் பாவத்திலிருந்து வெளியே வர முடியாது. அவருக்கு இடம் கொடுங்கள், அவருக்கு இடம் கொடுங்கள். பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷன் கிட்ட வருகிற பொழுது அவர் புது பலன் அடைகிறான் என்று வேதத்தில் எழுதப்பட்ட வார்த்தை உள்ளதே. இன்னைக்கு உங்க வாழ்க்கை முதலாவது பாவ அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வரும்படி பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுங்க, பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆட்கொள்ள நம்ம கிட்ட இருக்கிற பழைய மனுஷனாகிய எல்லா பாவங்களும் களைந்து போய் நாம் புதிதான ஒரு மனிதனாக மாற்றப்படுவோம், ஒரு புது பலனை பெற்றுக் கொள்ளுவோம், ஒரு புது ஆவியினால் அலங்கரிக்கப்படுவோம், புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படுவோம். நம்முடைய வாழ்க்கை அதனால மாற்றப்படும், நம்முடைய செயல்கள் மாற்றப்படும், நம்முடைய சிந்தைகள் மாற்றப்படும், நம்முடைய பேச்சு மாற்றப்படும். எப்படி பேசணும்னு அவர் ஞானத்தை கொடுப்பார், எப்படி செயல் பண்ணணும்னு கற்றுக் கொடுப்பார், எங்க போகணும்னு சொல்லி கொடுப்பார், எதை செய்யணும்னு அவர் போதித்து நடத்துவார், அவர் ஆலோசனை கொடுப்பார், அவர் அழகாய் நடத்துவார், அவர் குழியில் விழாதபடி தூக்கி எடுப்பார், மறுபடியும் பாவம் அணுகாதபடி அவர்களை நிதானித்து நடத்துவார். ஏனென்றால் அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் அதிசயமானவர், அவர் யுத்தத்தில் வல்லவர். அவரால் செய்யக்கூடாத காரியம் எதுவும் இல்லை, அவரால் செய்யக்கூடாத காரியம் எதுவும் இல்லை. ஒப்பு கொடுங்க. எந்த அடிமைத்தனம் உங்களை இன்னைக்கு தேவனை விட்டு தூரப்படுத்துகிறது, எந்த அடிமைத்தனம் ஜெபத்தை இன்னைக்கு மறக்க வைக்கிறது, எந்த அடிமைத்தனம் வேதத்தை வாசிக்க முடியாம இன்னைக்கு தூரப்படுத்துகிறது, எந்த அடிமைத்தனம் தேவனுக்கு பிரியமாய் வாழ விடாதபடி உலக காரியங்களுக்குள்ள அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது, இன்னைக்கு நிதானித்து ஒப்பு கொடுங்க. அப்பா நான் மாறணும், எனக்கு உதவி செய்யுங்க, என்னை பாவ அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வாருங்கன்னு கேளுங்க. ஹல்லேலூயா. மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. உண்மையாய் பாடுங்க. ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. என் சிந்தை மாறணும், என் செயல்கள் மாறணும், என் சிந்தை மாறணும், என் செயல்கள் மாறணும், என் பேச்சு மாறணும், என் பெருமை மாறணும், என் பேச்சு மாறணும், என் பெருமை மாறணும். மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் நேசரே. என்னுடை மாறணும், என் நடை மாறணும், என்னுடை மாறணும், என் நடை மாறணும், என் உள்ள மாறணும் ஐயா உம்மை போல, என் உள்ள மாறணும் ஐயா உம்மை போல. மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. அன்பு ஜனமே, மாறவே ஆசைப்படுகிறேன் என்று நீங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து உண்மையாய் கேட்கிற பொழுது உங்கள் பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்து அவர் உங்களை வெளியே கொண்டு வந்து உங்களுக்கு மறுவாழ்வு கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நன்றி அப்பா. மறுபடியும் கேளுங்க. ஒருவேளை சூழ்நிலையினால இன்னைக்கு நீங்க அடிமைப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்றீங்களா? ஆகாரை போல கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறீங்களோ? ஆகாரை போல சூழ்நிலை கைதியாக மாற்றப்பட்டு அப்பா நான் எவ்வளவு நல்லது செஞ்சேன், ஆனா என் நன்மையை நினைக்கல, நான் செய்த உதவியை நினைக்கல, நான் செய்த அந்த இரக்கத்தை நினைக்கல, என்னை நான் விட்டு கொடுத்ததை நினைக்கல, ஆனா என்னுடைய வாழ்க்கையை உதறி தள்ளிட்டாங்க அப்பா. நான் செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்க தள்ளிட்டாங்க ஆண்டவரே. எனக்கு ஆதரவு இல்ல, எனக்கு உறைவிடம் இல்ல, எனக்கு ஒரு தண்ணீர் இல்ல, எனக்கான புகலிடம் இல்ல. நான் இன்னைக்கு அலைந்து திரிகிறேன் ஆண்டவரே, கண்ணீரோடு அலைந்து திரிகிறேன். எங்க போனா எனக்கு விடுதலை கிடைக்கும், எங்க போனா எனக்கு நிம்மதி கிடைக்கும், எங்க போனா
மறுவாழ்வு கிடைக்கும். எல்லாரும் போல நான் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ்வேனோ, எல்லாரையும் போல என்னுடைய பிள்ளைகள் நன்றாக வாழ்வை நான் பார்ப்பேனோ, என்னுடைய எதிர்காலம் வெளிச்சமாக இருக்குமோ, இல்லை இந்த இருளான அடிமைத்தனத்தில் அழிந்து போய்விடுமோ என்று ஏதோ ஒரு சூழ்நிலையினால் அடிமைப்பட்டு, அது கடன் பாரமா இருக்கலாம், இல்ல வியாதியா இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு மனுஷனுக்கு அடிமைப்பட்ட நுகமா இருக்கலாம். கர்த்தர் பார்க்கிறார், கர்த்தர் பார்க்கிறார். அந்த அடிமைத்தனம் உங்க வாழ்க்கையில் முடிவை கொண்டு வர போவது இல்லை. கர்த்தர் அந்த அடிமைத்தனத்தை முடிய செய்து உங்களுக்கு மறுவாழ்வை கொண்டு வர போகிறார். அன்பு ஜனமே, மறுவாழ்வை கொண்டு வர போகிறார், மறுவாழ்வை கொண்டு வர போகிறார். அது கடன் என்கின்ற நுகமாக இருந்தாலும் கர்த்தர் உங்களை கடன் கொடுக்கிறவர்களாக மாற்றுவார். நீங்க தேவ சமூகத்தில் கண்ணீரை வெளிப்படுத்த 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 உங்கள் கையின் பிரயாசத்தை கர்த்தர் பெருக பண்ணுவார். உங்கள் மாய்ப்பு செய்கிற தொட்டியை கர்த்தர் பெருக பண்ணுவார். உங்கள் போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதிப்பார். உங்களுக்கான தானியங்களை பெருக பண்ணுவார். உங்களுக்கான கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். மருத்துவமனை செலவுகளை கர்த்தர் தடுத்து போடுவார். சத்துரு பறித்து கொள்ளாதபடி அவர் வேலையடைப்பார். அன்பு சகோதரனே, தேவன் கிட்ட கேளுங்க, தேவன் கிட்ட கேளுங்க. அப்பா என்னை ஆசீர்வதிங்க, என்னை ஆசீர்வதிங்க, என் அடிமைத்தனத்தை ஆசீர்வதிங்க. நான் கடன் வாங்க கூடாது, நான் கடன் கொடுக்கணும், மற்றவங்களுக்கு கடன் கொடுக்கணும் ஆண்டவரே, கடன் கொடுக்கணும் ஆண்டவரே. நான் வியாதியில படுக்க கூடாது, நான் வியாதியில படுக்க கூடாது. இழந்தவங்களை தூக்கி எடுக்கணும்பா, இழந்தவங்களை தூக்கி எடுக்கணும் ஆண்டவரே. என் வாழ்க்கையை மாற்று, என் வாழ்க்கையை மாற்று, என் வேதனையை மாற்று, என் கண்ணீரை மாற்று, என் துக்கத்தை மாற்று, என் சஞ்சலத்தை மாற்று, என் அடிமைத்தனத்தை மாற்று. என் ஆகார வாழ்க்கை என்னை விட்டு மறைந்து போகட்டும், மறைந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே கேளுங்க. அவர் உங்களை மறக்கிறார், தெய்வம் அல்ல. ஆகாரை கண்டேன் என்று சொன்னார். உங்களை காண்கிற தெய்வமாய், அவர் எல்லோரும் தெய்வமாய், அவர் இறங்கி வந்திருக்கிறார். அவர் எல்லோரும் தெய்வமாய் இறங்கி வந்திருக்கிறார். உங்கள் கண்ணீருக்கு அவர் பதில் கொடுக்க போகிறார். உங்கள் சிறையிருப்பின் நாட்கள் மறைந்து போகிறது. உங்கள் துக்கத்தின் நாட்கள் மறைந்து போகிறது. உங்களுக்கான துருத்தியை கர்த்தர் திறக்கின்றார். உங்களுக்கான துறவை அவர் வெட்டுகின்றார். அவர் உங்களுக்கான ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகின்றார். இனி நீங்கள் அடிமையாவதில்லை, இனிமே நீங்கள் அடிமையாவதில்லை. உங்கள் கண்ணீர் கவலை மறைந்து போகிறது. வெட்கப்பட்ட நாட்களுக்கு ஈடாக கர்த்தர் உங்களை மகிழ்ச்சியாக மாற்றப் போகிறார். இழந்து கொண்ட நன்மையாக கொடுக்க போகிறார். உங்கள் கண்ணீர் மாறுகிறது, உங்கள் துக்கம் மாறுகிறது, உங்கள் வெட்கம் மாறுகிறது, உங்கள் வேதனை நீங்குகிறது. உங்களை ஆசீர்வதிக்கிறார், கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பிள்ளைகளே, சத்தியத்தை நாம் அறிந்திருக்கிறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன வார்த்தைப்படி, சத்தியமான வேத வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒரு விஷயம் கூட அர்ப்பணிப்போமா? ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில் அநேக சோதனையோடு இருக்கிறோம் அப்பா, அநேக போராட்டத்தோடு இருக்கிறோம் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில் அடிமைத்தனத்தை வெளியே கொண்டு வாருங்கப்பா. நாம் என்ன காரணம் அடிமைத்தனத்திலே இருக்கிறோமோ அந்த அடிமைத்தனத்தில் நாம் எங்களை விட்டு வெளியேறி போகட்டும். அடிமைத்தனத்துக்கு ஆளாகி எங்கள் அடிமைத்தனத்துக்குள்ள கொண்டு போகிற, எங்க குடும்பத்தை அடிமையாக்குற, எங்கள் பிள்ளைகளை அடிமைத்தனத்துக்குள்ள கொண்டு போகிற பொல்லாத அசுத்த ஆவியை இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும் என்று சொல்லி கேளுங்க. உங்க குடும்பத்துல யாரை மதுமனத்துக்கு அடிமையாக்குறாரோ சாத்தார் அதை கண்டு உடைக்கப்படுகிறது. அந்த மதுமனத்துக்கு அடிமையாக்குற ஆவியர், போதைக்கு அடிமையாக்குற ஆவியர், குடும்பத்தை சண்டையை உண்டாக்குற ஆவியர், குடும்பத்தில் வருத்தத்தை உண்டாக்குற ஆவியர், வீணாம பழி சொல்ல உண்டாக்குற ஆவியர், வீட்டை கலக்கத்துள்ளாக கொண்டு போகிற கலக்கத்தின் ஆவியர், குடும்பத்தை சீரழிக்கிற பொல்லாத சாத்தான வல்லமைகளை இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து கட்டி அப்புறம் செல்லுகிறேன். ஆண்டவரே, அந்த அடிமைத்தனத்தின் ஆவி இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டப்பா. பிள்ளைகளை வஞ்சிக்கிற ஆவி, கணவனை வஞ்சிக்கிற ஆவி, அந்த குடும்பத்தை வஞ்சிக்கிற ஆவி, அந்த ஆசீர்வாதத்தை வஞ்சிக்கிற ஆவி, விளைநிலங்களை வஞ்சிக்கிற ஆவி, தொழிலை வஞ்சிக்கிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே உங்களுடைய குடும்பத்தோடு வெளியேறட்டும் அப்பா, வெளியேறட்டும். பெரிய மாற்றத்தை காத்திருக்கே தருவீராக. இதெல்லாம் குழுக்கு வந்த பிள்ளைகள் ஏற்ற அடிமைத்தனத்துக்கு இனி ஆளாகாதடி, சத்துவாய பிசாசானவர் இனி அடிமைத்தனத்துக்குள்ள கொண்டு போகாதடி. ஆகவே ஆண்டவரே பத்திரமாய் பிள்ளைகளை பாதுகாப்பீராக. குடும்பத்துல அப்பா மன ஒற்றுமை தாரோம், கணவன் மனைவி பிள்ளைகள் மத்தியில நல்ல ஒற்றுமை தாரோம், வீடுகளை சமாதானத்தை தாரோம், பணமகிழ்ச்சியை தாரோம், கடன் பாரத்திலிருந்து வெளியே கொண்டு வாரோம். இவங்க கடன் பாருங்க இயேசு நாமத்தை சபிக்கிறேன். அது வேறொரு கட்டு போகட்டும் அப்பா. நீ கடன் வாங்காது இருப்பாய், அதுவே கடன் கொடுப்பாய் சொல்லுவே போல. நீ கடன் வாங்காது, கடன் கொடுக்கத்தக்க அளவுக்கு உங்களுடைய
ஜெபிக்கிறோம். செழிப்பான மாற்றத்தை கொண்டு வாரும் அப்பா. இவங்க படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அப்பா வெளிநாடுகள்ல படிக்கலாம், உள்ளூர்ல படிக்கலாம், வெளி மாவட்டங்கள்ல படிக்கலாம், எந்த ஊர்ல படிக்கிற பிள்ளைகளா இருந்தாலும் கர்த்தர் பத்திரமாய் பாதுகாப்பீராக. கல்லூரியில படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. வெளிநாடுகள்ல வேலை பார்க்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. வெளிநாடுகள்ல படிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே மாவட்டங்களில் வேலை பார்க்கிற பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதித்து பத்திரமாய் பாதுகாப்பீராக. உங்களுடைய பாதுகாப்பின் கரம் ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. அரசாங்கத்தில் வேலை பார்க்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே தகப்பனே தனியார் கம்பெனில ஆண்டவரே தனியார் துறைகளில வேலை பார்க்கிற பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிப்பீராக. சொந்தமாய் தொழில் செய்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. விவசாய தொழில் செய்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. விளைநிலங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து தருவீராக. நல்ல மழையை கொடுத்து செழிப்பாய் மாற்றும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. விளைநிலங்களை வஞ்சிக்கிற ஆவிகள் இயேசு நாமத்தினால கட்டப்பட்டு போகும்படியா ஜெபிக்கிறோம். மழையினாலேயோ காற்றினாலேயோ ஆண்டவர் தகப்பனே தீனாலேயோ எந்த ஆபத்து வராதபடி விளைநிலங்கள் பாதுகாக்கப்படும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. அதே போல ஆண்டவரே தகப்பனே வாகனங்கள் வைத்து தொழிற்சிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் கிரை வைத்து தொழிற்சிற பிள்ளைகளை ஜெபிக்கிறோம். கிரைக்கு நல்ல ஓட்டத்தை கொடுத்து நல்ல தொழில் வளம் பெருக கர்த்தர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே வாகனம் வைத்து ஓட்டி தொழிற்சிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அந்த தொழிலை கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக. நல்ல ஓட்டங்களை கொடுப்பீராக. நல்ல வருமானங்களை கைகூடி வர கர்த்தர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே அதே போல ஆண்டவரே கடைகள் வைத்து தொழிற்சிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் துணி கடையா இருக்கலாம், பேச்சு ஸ்டோரா இருக்கலாம், இன்னும் ஏதாவது தொழில் செய்கிற கடைகளா இருக்கலாம், எது இருந்தாலும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நல்ல வியாபாரங்களை ஆண்டவர் கொடுத்து பிள்ளைகள் தொழில் வளம் பெருக என் தேவன் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் தகப்பனே அதே போல ஆண்டவரை தேர்ப்படி தொழில் செய்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே அது சீக்கிரம் அந்த தொழில் ஆசீர்வதிக்கப்பட்டு அந்த பிள்ளை வேண்டிய வர உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். டிரைவிங் ஸ்கூல் நடத்துற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆவியானவரே அப்பா அநேக மக்கள் வந்து டிரைவிங் படிப்பதற்கும் லைசன்ஸ் எடுப்பதற்கும் கர்த்தர் உதவி செய்து அவர்களை கர்த்தராவே ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். கூலி வேலை செய்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு நாட்களும் ஆண்டவரே கூலி வேலை செய்த குடும்பம் நடத்த வேண்டும் சொல்லி எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கும் நல்ல சரீர சுகத்தையும் கொடுத்து எல்லா நாட்களும் வேலை செய்த கேட்ட சொல்ல உருவாக்கி கொடுத்து அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. தேவனே வந்திருக்கிற பிள்ளைகளை ஒவ்வொரு ஆசீர்வதிக்கப்பா. என்னென்ன கைட்டு வேலை செய்கிறாங்களோ எல்லா தொழிலையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தும்படியா ஜெபிக்கிறோம். இன்றைக்கு கால வேளையிலும் ஆண்டவரே தகப்பனே 9 மணி நேரத்துல ஆண்டவரே எஸ்எம்எஸ் என்று சொல்லக்கூடிய இந்த டிராவல்ஸ் ஓபன் பண்ணி வைத்திருக்கிறோம்ப்பா. அதை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுக்கணும். இன்றைக்கு இந்த ஓய்வு நாள்ல போய் ஆண்டவரே அந்த இடத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்து ஓபன் பண்ணி வைத்திருக்கிறோம். கர்த்தர் அந்த இடத்தை ஆசீர்வதித்து கொடுத்து அந்த தொழில் வளம் பெருகும், அது நல்லா ஓடவும் கர்த்தாவே அந்த டிராவல்ஸ் நல்ல முறையில் ஓடவும் கர்த்தர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். இந்த நாங்கள் எந்த இடத்துல போய் எந்தெந்த தொழில் ஸ்தாபனங்கள் ஓபன் பண்ணி வைத்தோமோ எல்லா இடங்களும் செழிப்பாய் பாரட்டும். இந்த ஆண்டவரே தம்முடைய பிள்ளை இன்னும் ஏதாவது தொழிற்சி ஆயத்தமா இருந்தா அவர்கள் அந்த தொழில்களை கர்த்தர் கொடுத்து பிள்ளைகளை செழிப்பாய் மாற்றும்படியா ஜெபிக்கிறோம். அப்படியே செய்கிறோம் மக்கள் நன்றி. இந்த நாள் கூடைக்கு வந்த பிள்ளைகளை ஆண்டவரை நீர் தகப்பனை ஆசீர்வதித்தபடியால் மக்கள் நன்றி. தம்முடைய பிள்ளைகள் உணவுகள் அறிந்து விட்டு அவரவர் வீடுகளில் போய் சேர்வதிலும் நம்முடைய பாதுகாப்பு இருக்கணும். வாகனத்தில் நம்முடைய பாதுகாப்பு இருக்கணும். வரக்கூடிய வாரத்துல பழைய மனமாழ்ச்சிய சந்தோஷமுக்கான உதவி செய்ய நீர் பத்திரமாய் பாதுகாத்து வரக்கூடிய ஒரு நாள் இவர்களை போல இன்னும் அநேக ஜனங்களை கர்த்தாவே கூட்டி சேர்த்து விடுதலை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். இப்பொழுது வந்திருக்கிற பிள்ளைகளை உம்முடைய ஊழியக்காரன் நான் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். உம்முடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் என்றென்றைக்கு சகல காலங்களும் தங்கி இருக்கும்படியாய் வாழ்த்தி ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே சிறமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்களுக்கு நல்ல பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.